கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்க உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கு ஒருவேளை ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், பல கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க கடந்து வரலாம். அது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வயது சென்றவர்களாக இருக்கலாம், வாலிபத்துல இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்கள்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றார், பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களே, அதாவது பூமியில இந்த மண்ணுலகத்துல காணப்படுகிற எல்லைகள், இந்த கடைக்கோடியில இருக்கிற மனுஷனானாலும் சரி, நீங்க என்ன நோக்கி பாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நானே தேவன், வேறொருவர் இல்லை. அப்ப இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் போதுமானவர். இந்த தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் தான் தேவன், வேற ஒருத்தர் இல்லை. என்னட்ட நீங்க வந்துட்டீங்க, உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன். ஏன்னா வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்க சங்கீதம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்க்கும் போது அவர்கள் முகங்கள் என்னவாகலையா, வெட்கப்படவில்லை. உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். இந்த மாதத்துல முதல் நாள்ல நீங்க வந்திருக்கீங்க, அவருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சிச்சு, அவர்கள் வெட்கப்படவில்லை. நீங்க எந்த இடத்துல ஒருவேளை ஒரு வியாதியினால, அல்லது ஒரு பண கஷ்டத்தினால, அல்லது ஒரு தேவையினால, அல்லது ஒரு பாவத்துல சிக்கி, இந்த பாவத்துல இருந்து என்னால வெளிவர முடியல, இந்த தீய பழக்கத்துல இருந்து என்னால வெளிவர முடியல, இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும், அல்லது இந்த உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும், நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். மாத்திரமல்ல, அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா, பழைய பாட்டின் காலத்துல மோசே ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. 40 வருஷம் அவங்களை வழி நடத்திட்டு வரும்போது ஆண்டவராகிய தேவன் அவங்களுக்கு மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படியெல்லாம் அவங்களை வழி நடத்திட்டு வந்தாலும், இந்த ஜனங்கள் திடீர்னு சில நேரங்கள்ல, பிள்ளைங்க எப்படின்னா ஆண்டவர்கிட்ட விளையாடுறது தானே, சகஜம் தானே, அப்படி ஆண்டவரை பரீட்சை பாக்குறாங்க, பொறுப்பு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க என்ன ஆயிருதுன்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எழும்பி அந்த ஜனங்களை எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சது. அந்த சர்ப்பங்கள் கடிக்கும் போது அந்த நிறைய பேர் மரித்து போறாங்க. அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து ஒரு கம்பத்துல கட்டி அதை நீ நட்டு வை. யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாக அந்த கொல்கதா மலையில அந்த கம்பத்துல கட்டப்பட்டிருந்தது போல இயேசுவானவர் கட்டப்பட்டிருந்தார். ஆமென். இந்த கால வேளையில இந்த தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்கள் அந்த கொல்கதா மலையை நினைத்து, ஆண்டவர் எனக்காக தானே பாடுகள் பட்டார், எனக்காகத்தானே அவர் ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவத்துக்காக தானே இயேசு தன் ஜீவனை விட்டார், என்னுடைய சுகவீனத்துக்காக தானே அவர் இந்த சிலுவையை சுமந்து கொண்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்டேன், உங்களுடைய வியாதிகளை நான் சுமந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த கொல்கதா மலையை அதை நினைச்சு நீங்க அதை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது, அல்லேலூயா, ஆண்டவராகிய தேவன் எப்படி நமக்காக அவர் ரத்தம் சிந்தி வெற்றி சிறந்தார், அந்த வெற்றியில எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. அவர் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினதுனால எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். பாருங்க, ஜெப வேலை 9ஆம் மணி நேரத்துல போறாங்க. யாரு போறா? பேதுருவும் யோவானும் போறாங்க, ஜெபாலயத்துக்கு போறாங்க. தாயின் வயிற்றிலேயே சப்பானி வாசல்ல உட்கார்ந்து, அலங்கார வாசல்ல, ஒரு அலங்கார வாசல்னா எருசலேம் தேவாலயத்துல இருக்கிறதுல ஒரு பெரிய வாசல், அழகான ஒரு வாசல் தான் அலங்கார வாசல். அப்ப அந்த வாசல்ல உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்.
ஏறக்குறைய 40 வயது நிரம்பினவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மா வயித்திலேயே அவன் எப்படி இருக்கிறான்னா ஊனமா தான் பிறந்தான். ஆனா அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, பேதுருவும் யோவானும் போயிட்டு சொல்றாங்க, அவங்கள உற்று பார்த்து சொல்றாங்க, எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். சொல்றாருல, பூமியின் எல்லை எங்க உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்க, டர்ன் டு மீ, என் பக்கமா திரும்புங்க, அல்லேலூயா, என் பக்கமா திரும்புங்க, என்னை உற்று பாருன்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்படியே அவங்கள உற்று பாக்குறாங்க. ஏதாகிலும் கிடைக்குமா, ஏதாகிலும் கிடைக்குமா? ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 பேரையும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அப்ப அவங்க உற்று பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லும்போது யோசித்து பாருங்க, தாயின் வயிற்றிலேயே சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷன் எழுந்திருக்க முடியுமா, நடக்க முடியுமா, குதிக்க முடியுமா? ஆனா அங்க வசனம் பார்க்கிறோம், அவன் துள்ளி குதித்து தேவாலயத்துக்குள்ள போனான். அவனுடைய கால்கள்ல இருக்க நரம்புகள் கரடுகள் எல்லாம் வெள்ளம் கொண்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், உங்களுக்கு எலும்பு தேஞ்சிருச்சு, உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு சுகவீனம், உங்களுக்கு இத பார்க்க முடியாது, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்ல, அல்லது வயசாயிடுச்சுனாலே இந்த பலவீனம் எல்லாம் வரக்கூடியதுதான், இது சகஜம்தான் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு தாயின் வயிற்றுல இருக்க சப்பானியே எழுந்து நடக்க முடியும்னா, வயசானவங்களை வேதம் சொல்லுது, முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப வசனம் வார்த்தை உண்மை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்க்கிறவங்க பிரகாசம் அடைந்தாங்க. அவரை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அவர் எங்க இருக்காரு? இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவரை பார்க்கணும்னு தேடுறாங்க, எங்கெங்கயோ போய் தேடுறாங்க, மலைகள்ல போய் தேடுறாங்க ஆண்டவர் இருக்கிறாரான்னு, ஒரு சமுத்திரம் விட்டு இன்னொரு சமுத்திரத்துல போய் அந்த நாட்டுல ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி போய் தேடுறாங்க. இன்னும் சிலர் இந்த சாமியார போய் பார்த்தா ஆண்டவர் அவங்க மூலியமா பேசுவாரா, இந்த சாமியார்கிட்ட பேசுவாரா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா ஆண்டவர் எங்க இருக்காருன்னா உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. அங்க வார்த்தை சொல்லுது, அவரை வானத்துல போய் தேட வேண்டாம், எனக்காக யார் போய் தேடுவான்னு சொல்லிட்டு நம்ம போய் வானத்துல போய் அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமுத்திரத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் அங்க போய் பார்க்கணுமா அப்படின்றதும் இல்லை. அவர் எங்க இருக்கிறாருன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 14வது வசனம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. நீங்க அந்த வார்த்தையின்படி, தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். நீங்க இப்ப யோசிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, இயேசு எங்க இருக்கிறாருன்னு. இன்னைக்கு இந்த தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாருல, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்ன நோக்கி பார், அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. என்ன பாருங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ன்றாரு. அப்ப இயேசுவும் பார்க்கணும். இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாத்தீங்களா? அப்ப யோவான் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. எப்படி தெரியுமா? நல்லா பாருங்க, முதல் பிதாவானவர் இந்த உலகத்தை அப்படியே படைச்சார். அப்படி படைக்கும் போது பிதா சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் உண்டாக கிடக்குது. இந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, அப்படியே வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? பேசுங்க. என்ன பேசணும்? சுகவீனமா இருக்கா? இயேசுவின் நாமத்துல இந்த சுகவீனம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஆமென். ஆமென். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்க வாயில இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். என்ன அதிகாரம்? அவர் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற சுகவீனத்தை பலவீனத்தை பார்த்து பயப்படாம, இதை யார் எனக்கு செய்வான்னு சொல்லி சொல்லாம, நீங்க இயேசுவின் நாமத்துல இந்த வலி என்னை விட்டு நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னா, கடல்ல போய் விழுன்னு சொன்னா நீங்க சொன்னபடியே ஆகும். ஆமென். இது எப்படி ஆகும்? அது நம்ம வேலை இல்லை, அது அவர் வேலை.
அவர் செய்வார். நம்ம வேலை விசுவாசிக்கணும், நம்ம வேலை கீழ்ப்படியணும். ஆமென். அவர் சொன்னாரு, நான் சொல்லுவேன். ஏன்னா ரோமர் 10வது அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடி வாங்கினார், நொறுக்கப்பட்டார், மரிச்சு போனார், மரிச்சு கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பிட்டாரு. 3வது நாள் இயேசாமி உயிரோட வந்துட்டாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அவர் உயிரோட இருக்கிறபடினால என் பலவீனத்துல நான் பேசும்போது இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிறோம், நான் பலன் பெறுவேன். எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நோயில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். நீங்க விசுவாசிக்கணும். ஏசாமி உயிரோட எழுப்பினாருல அவங்க அப்பா. அப்ப எனக்கு இந்த பலவீனம் வந்துச்சுன்னா என்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவோடைய காயங்கள்னால் நான் குணமாகிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்ப ஏசாமி யாருக்காக காயப்பட்டா? எனக்காக காயப்பட்டா. அதை அறிக்கை செய்யுங்க, அதை விசுவாசிங்க. நீங்க நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை செய்யணும், சொல்லணும், வாயில பேசணும். என்ன பேசணும்? எனக்கு நோய் இருக்குன்னா நோயை இயேசு எடுத்து போட்டுட்டான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்துக்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நான் இனி பலவீனமா இருக்க மாட்டேன், நான் இனி சுகவீனமா இருக்க மாட்டேன். யோசித்து பாருங்களேன், செத்து போய் 4 நாள் ஆகி உள்ள வச்ச லாசருவே இயேசு வந்து எழுப்பினாரா இல்லையா? நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஆமென். ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க, சுகத்தை எடுத்துக்கொள்ள. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் சொல்றாரு. அதனால சுகம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு பார்ட். அந்த பார்ட் எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ளதான் இருக்கு. சுகம் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க விசுவாசிக்க தானே, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க தானே. இப்ப விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சர்ப்பத்தை மிதிப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, விஷத்தையே குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாதோம். அப்படின்லாம் அங்க இருக்கு. நீங்க குணமாக்குவீங்களா? நீங்க குணமாக்குறீங்களா? நீங்க பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த மகிமையான தேவன் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள வாசமா இருக்கிறதுனால, அந்த மகிமையான தேவன் இந்த மண்ணான சரீரத்துல வாசமா இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கூப்பிடணும், நீங்க இயேசுவை கூப்பிடணும், நீங்க இயேசுவை பேசணும். இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு பேசணும். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் ஒருத்தர் தான் தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இன்னைக்கு வராதவங்க எல்லாம் பாவம், அருமையான இந்த காரியத்தை விட்டுட்டாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நமக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டேங்குது. அதான் வேணும். அவர் அதான் சொல்றாரு, பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களே என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்றாரு. Turn to me. என்னை நோக்கி பா, நீ விடுதலை பெறுவ. ஆமென். அப்ப எப்ப அவரை நம்ம நோக்கி பார்ப்போம் பாருங்க. நான் சொல்றேன், வேதாகமத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சுருக்கமா படிக்கிறேன், நல்லங்க. ஒரு குற்றவாளி இயேசுவை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா நான் ரொம்ப பரிசுத்தமானா இருக்கணும்னு இல்ல,
நீங்க குற்றவாளியா இருந்தாலும் நீங்க இயேசு கிட்ட வந்தா தேவன் உங்களை பரிசுத்தமாக்கிடுவார். ஆமென். ஐயோ, நான் இயேசு கிட்ட வர தகுதியே இல்ல. ஆமா, தகுதி இல்லாதவங்களுக்கு தான் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தகுதி இல்லாதவங்களுக்கு தான் இயேசு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப பவுலே சொல்றாரு, பாவிகளே பிரதான பாவி நானுன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது நம்முடைய தேவன் நமக்கு என்ன தர்றாருன்னா சுகத்தை தர்றார், வெள்ளத்தை தர்றார், நன்மை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நமக்கு கூட இருக்கிறார். உங்களை பயம் இல்லாம, உங்களுக்கு தோல்விகள் வராம, உங்களுக்கு ஏமாற்றங்கள் வராம, உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாம, உங்களுக்கு கஷ்டம் இல்லாம, அதோடு கூட உங்களை உண்மையிலும் சத்தியத்திலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ தயவிலும் அவருடைய இரக்கத்திலும் வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்துட்டா போதும். ஆண்டவர் இப்ப நம்ம சொன்ன இல்லையா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்போ ஒரு குற்றவாளி ஆண்டவர்கிட்ட வந்தா பாக்குறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். நம்ம எல்லாம் எதுக்கு இங்க வர்றோம்? ஆண்டவரை தொழுது கொள்ள வர்றோம், அப்படிதானே? ஆண்டவரை தொழுது கொள்ளதான் இங்க வரோம். அப்ப வசனம் சொல்லுது, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜாதி. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜாதி எப்படிப்பட்ட ஜாதியா? வாசிப்பா, உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது? அவர் தொழுது கொள்ளும் போதும் எல்லாம் அவரை நெருக்கமா கொண்டு வர்றோமா, ரொம்ப கிட்டக்க வச்சிருக்கோமா. அவரை நம்ம எப்பெல்லாம் தொழுது கொள்றோமோ அப்பெல்லாம் ஏசாமிய நம்ம கிட்டக்க வச்சிருக்கோமா. இவ்வளவு பெரிய பெரிய ஜாதி, நம்ம எல்லாம் பெரிய ஜாதி. அல்லேலூயா. என்ன ஜாதி? எதனால? ஆண்டவரை கிட்டக்க வச்சிருக்கோம். ஆண்டவரை கிட்டக்க வச்சிருக்க ஜாதி பெரிய ஜாதி. ஆனா என்னைக்காவது நம்ம அவரை நோக்கி பார்த்திருக்கோமா? எத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வரும். ஆனா ஒரு குற்றவாளி ஏறக்குறைய ஏசாமி 6 மணி நேரம் தான் அந்த சிலுவையில தொங்கி இருப்பார். அந்த 6 மணி நேரத்துல ஒருத்தர் நோக்கி பார்த்தான். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதம் 1ஆம் தேதியில சொல்றேன், நமக்கு இருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா? பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளை. ஆமென். ரொம்ப சாதாரணமா சொல்லிட முடியாதுங்க இயேசுவின் பிள்ளைன்னு. சாதாரணமா யாரும் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட முடியாது. அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைதான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்ல முடியும். அதனால நீங்க இயேசுவின் பிள்ளைன்னு சொன்னா, அவரை நெருக்கமா பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க பெரிய ஜாதி. 6 மணி நேரம் சிலுவையில தொங்குன இயேசுவை ஒருத்தன் பார்த்தான். எப்படி பார்த்தான் பாருங்க. வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒருத்தன் கேட்கிறான். இன்னொரு இயேசுவானவரை நல்ல கவனிங்க, நல்ல என்னைய பாருங்க. இயேசுவானவரை கொல்கதா மலையில சிலுவையில தொங்க விடுறாங்க. குற்றம் செய்யாதவர், பாவம் செய்யாதவர், நமக்காக பாவமானார். அந்த சிலுவையில இயேசுவை தொங்க விடும் போது வலது பக்கத்துல ஒரு கல்லன், இடது பக்கத்துல ஒரு கல்லன், 2 கல்லர்களுக்கு மத்தியில இயேசுவானவர் சிலுவையில அறையப்பட்டார். அப்ப இந்த 2 குற்றவாளிகள் பாக்குறாங்க, இயேசுவை பாக்குறான். பார்த்துட்டு அந்த 2 கல்லன்ல ஒரு கல்லன் சொல்றான், நீ தெய்வம்னு சொன்னா உன்னையும் காப்பாத்திக்கோ, எங்களையும் காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்றான். உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் தப்ப வையே அப்படின்னு சொல்றான் ஒரு திருடன். அப்ப அந்த திருடனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, மனசு மாறுறதுக்கு என்ன இல்லை. சில திருடங்கள் பார்த்திருக்கீங்களா? தப்பு செய்வோம், ஜெயிலுக்கு போவான், ஆனா மனம் திரும்பவே மாட்டான். ஜெயிலுக்கு போவான், ஒரு 5 வருஷம் இருப்பான், வெளியே வருவான். திரும்ப ஒரு 6 மாசம் இங்க இருப்பான், திரும்ப அதே தப்பு போய் செய்வான், திரும்ப உள்ள போவான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உள்ள இருப்பான், திரும்ப வருவான், அதே தப்பு செய்வான், அவன் திரும்ப உள்ள போய்வான். அவனுக்கு மனம் மாற இஷ்டமே இருக்காது. ஆனா அவனுக்கு என்ன ஆசை? ஜெயில இருக்க கூடாது, வெளியே வர. 2 கல்ல, ஒரு கல்ல அப்படிதான் இருந்தான். என்ன சொன்னான்? என்னையும் தப்பி
தப்பிக்கவை, நீ தப்பிச்சுக்கோ. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க. தவறு செய்யறாங்க, தவறு செஞ்சத ரியலைஸ் பண்ணல, மனம் திரும்ப மாட்டேன்றாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாங்க, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு அப்படின்றத உணர மாட்டேன்றாங்க. ஆனா எங்களை விடுதலை செய், நீ விடுதலை செஞ்சா திரும்ப அதே தப்பதான் செய்வ, அப்புறம் உனக்கு பாதாளம் கன்ஃபார்ம். ஆனா இன்னொருத்தன் அங்க பக்கத்துல இருந்தான், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நண்பனை கடிந்து கொள்கிறான். அல்லேலூயா. தன்னுடைய நண்பன், 2 பேருமே திருடன் தான், அவன் அவனுடைய ஃப்ரெண்டு தான், ஆனா ஃப்ரெண்ட கடிந்து கொள்கிறான். என்ன சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவ்வளவு கொடிய தண்டனை வாங்கிட்டு இருக்கேடா, சிலுவையில அந்த பரிசுத்தமான வச்சிருக்காங்க, அங்கிட்ட இங்கிட்ட நானும் நீயும் இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் கொள்ளையடிச்சோம், நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் திருடணும், நம்ம 2 பேரும் தான் குற்றவாளிகள். ஆனா இந்த மனுஷனை போய் இந்த மாதிரி நீ பேசுறியே, இவ்வளவு ஆக்கினப்பட்டோம், நீ என்ன பண்ணல, தேவனுக்கு பயப்படல அப்படின்னு. அடுத்த வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றே நடப்பிக்க இல்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அப்ப தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறான். என்ன பாவத்தை அறிக்கை செய்யறான், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம தப்பு பண்ணணும், தப்புக்காக தண்டிக்கப்படுறோம். ஆனா இவர் என்ன பண்ணல, ஒரு பாவமும் செய்யல, தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. அல்லேலூயா. தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? நண்பனை கடிந்து கொள்கிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறான். நம்ம பாவம் செஞ்சோம், பாவத்தினால இந்த தண்டனை. ஆனா அவர் பாவமே செய்யல, அவருக்கு என்ன தண்டனை? அவர் குருடர்களை பார்க்க வச்சார், செவிடர்களுக்கு காது கேட்க வச்சான். ஒருத்தன் ஒரு பொன்னவாயன் இப்படி நிக்கிறான், அவனுக்கு வாய் பேச முடியாது, ஊமை, அவன் செவிடன், அவனை கொண்டு வராங்க ஏசாமிட்ட. அப்படியே ஏசாமி அவனை கூப்பிட்டுட்டு போய் அப்படியே உமிழ்ந்து அவர் கண்ணத்துல, அவன் கண்ணுல கைய வச்சு, அவன் வாயிலையும் கைய வச்சு அப்படியே ஆண்டவரை பார்த்து, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. அப்படியே அந்த பொன்னவாயன் வாய் சரியாகுது, அவனுடைய வாய் பேசுது, அவனுடைய செவிடு போயிருச்சு. அல்லேலூயா. அவன் கத்த அவ்வளவு நன்மை செய்யறான். ஒரு அம்மா 18 வருஷம் உதிரப்போக்கு, அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம வர்றா. அப்ப ஆண்டவருடைய துணியை நான் போய் தொட்டா என்ன சோகம் ஆயிரோன்றான். அவ தொடுறான். ஆண்டவர் சொல்றாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யாரு? நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பு கொடுத்துச்சு. அந்த நேரமே அவளுடைய பெரும்பாடு நின்னு போச்சு. அல்லேலூயா. உதிரப்போக்கு, ரத்தத்துலதான் உயிர் இருக்கு, உயிர் போய்கிட்டே இருக்கு ரத்தத்துல. ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானமா விசுவாசத்தோட போ. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த நன்மை செய்தார். ஒரு நாள் ஒரு தேவாலயம் இந்த மாதிரி சர்ச்சில் ஏசாமி பேசிட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் கை சூம்பி போய் இருக்கு, அந்த சூம்பின கை உள்ளவன் அங்க உட்கார்ந்து இருக்கான், பரிசேயர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, வேதக்காரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல ஏசாமி பேசிட்டு இருக்கும்போது அந்த சூம்பின கைய பார்த்துட்டாரு. இவனை சுகப்படுத்தலாமா அப்படின்னும் போது அங்க இருக்க எல்லாரும், அந்த பரிசேயர்கள்லாம், இவனை சுகப்படுத்தக்கூடாது, இன்னைக்கு ஓய்வு நாள், அவனுக்கு சுகம் கொடுக்க கூடாதுன்றாரு. ஆனா ஏசாமி அவர்களை எல்லாம் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவர்களை எல்லாம் கடிந்து கொண்டு அந்த மனுஷனை கூப்பிட்டு, உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. கையை நீட்டுனா சுகம் வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. சுகவீனமா இருந்தா வீட்டுல படுக்க கூடாது, சுகவீனமா இருந்தாதான் கோயிலுக்கு வந்துடணும். அல்லேலூயா. அங்க படுக்கும் பேரு இங்க படுங்க, சுகத்தை வாங்கிட்டு போயிருங்க. ஆமென். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்துல படுத்து கிடந்தான் இல்லையா, இயேசு என்ன பண்ணாரு, தேடி போனார். பெதஸ்தா குளம்னா தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். யாரு தேவனுடைய ஆலயத்துல சுகவீனம் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வியாதிகளை குணமாக்குவார். அல்லேலூயா. ஒரு நோயை கொடுத்து பிசாசு ஆலயத்துக்கு போகாதன்னு உட்கார வைப்பான். ஆனா நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் செஞ்சார். இதுக்காக தான் இயேசு என்ன பண்ணாங்க,
சிலுவையில அரைஞ்சாங்க. அதனால அந்த கல்லன் சொல்றான், இவர் ஒண்ணும் தகாததை நடப்பிக்கவில்லையே, நம்மளோ நியாயப்படி தண்டனைப்படுறோம், இவர் தகாததை ஒண்ணும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறத பாக்குறேன். ஏன்னா இயேசு நன்மை செய்தார், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவரை இந்த ஒரு குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டான். இவர் தகாதத ஒன்றும் செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலருக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், ஆனா நம்ம பார்வை எப்படி இருக்கு? வேதம் சொல்லுது, தேவ பக்தியின்படி நடக்க மனதா இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். அவங்களுடைய துன்பத்தை பார்த்து அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம மாதிரியே பார்த்துடக்கூடாது. அந்த திருடன் கரெக்டா பார்த்தான். அல்லேலூயா. அந்த திருடன் கரெக்டா பார்த்தான். என்ன பார்த்தான் தெரியுமா? நம்ம நியாயப்படி தண்டனை வரைக்கும். ஆனா இவர் அப்படி இல்லை, தகாதத செய்யலப்பா. அவன் அந்த கண்டுபிடிச்சிட்டான். வாசிக்கலாம், ஏசாயா புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். பாத்தீங்களா? நீங்கள் மனம் திரும்பி, நீங்க மனம் திரும்பணுமா? நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கைனா என்ன தெரியுமா? அமைதி. நம்ம மனம் திரும்பும் போது நமக்கு ஒரு அமைதி வரும். ஆமே. நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம், வியாதிக்காக மாத்திரம் இல்ல. என்ன சொல்லலாம்? நம்ம மனம் திரும்பணும். எல்லாத்துலயும் போய் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, திருடுறது, ஈஸியா போய் சொல்றோம். பொய் சொல்ற பிள்ளைங்கள்ட்ட எப்படி இயேசு இருப்பார்? யோசித்து பாருங்க. பொய் சொன்னா இயேசு எப்படி அவங்க கூட இருப்பார்? ஏன்னா பொய் பிசாசோடைய வேலை. திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப நம்ம தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்ல நம்ம மனம் திரும்பி நம்ம அமர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அமெரிக்கை நம்பிக்கை. அமெரிக்கை என்பது அமைதி. அமைதி நம்பிக்கை உங்களுடைய பெலனாய் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பெலனை கொடுப்பா. உங்களை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி. அதனால்தான் அந்த திருடன் சொல்றான், இவர் ஒண்ணு தகாத விதமா ஒண்ணும் நடப்பிக்கவில்லையே. அதாவது என்ன சொல்றாருன்னா, இவர் குற்றமற்றவர், இவர் பாவமற்றவர். என்னங்க, ஒரு கூட்டம் இவர் குற்றவாளின்னு சொல்லி சிலுவையில அடிச்சு வைக்குது. ஒரு கூட்டம் சொல்லுது திருடனை வெளியே வில்ல, இயேசுவ சிலுவையில அடின்னு சொல்லுது. முதல் வாரம் தான் இயேசுவுக்கு ஓசனா ஓசனான்னு பாடுன கூட்டம் இன்னைக்கு இயேசுவ கைது செய், இயேசுவ கொலை செய், இயேசுவ சிலுவையில அடி, பரபாஸ் அந்த திருடனை வெளியே விடுன்னு சொல்லுது. அம்மா அங்க நின்று அழுதுகிட்டு இருக்காங்க, ஒண்ணும் செய்ய முடியல. பெரிய பெரிய மனுஷங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா ஒரு குற்றவாளி, ஒரு திருடன், ஒரு கல்ல கிட்ட இருக்கிறவன், ஐயோ இவர் உத்தமன். ஹலோ, ஹல்லேலூயா. ஐயோ இவர் உத்தமன், இவர் தகாத காரியத்தை ஒண்ணும் செய்யல, இவர் குற்றமற்றவர், இவர் நிரபராதி, இவர் நீதிமான். ஒரு திருடனுடைய சாட்சியை பாரு. அவன் திருடனா தான் இருந்தான், ஆனா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தது. இல்லைன்னா இவ்வளவு போல்டா பேச முடியாது. அல்லேலூயா. உடனே மனம் மாறிட்டாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசுவை நோக்கி சொல்றான், ஆண்டவரே நீர் வரும்போது. தெரிஞ்சுக்கிட்டான் மேசியா, இவன் தெய்வம் தான், இவன் தெய்வம் தான். நல்ல கவனிங்க. நிக்கதோமு ஆண்டவர் தெரிஞ்சிருந்தார். நிக்கதோமு சொன்னாரு, ஒரு மனுஷன்ட்டு தேவன் இல்லாட்டினா இந்த மாதிரியான காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க.
ஆமென். யோவான் 4ல வாசிக்கிறோம், ஏசாமியுடைய வீட்டுக்கு ராத்திரி வராரு ஒரு பெரிய பரிசேயன். அவர் பெயர் நிக்கோதேமு. அவர் ஜனகர் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினர், ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர், பரிசேயன். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறவர். ஆனா ராத்திரி வேலையில வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒருத்தனும் உன் கூட தேவன் இல்லாட்டினா ஒருவரும் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த சிலுவையில நிக்கிற கல்ல அப்படியே பார்த்து மனம் திரும்பிட்டு சத்தமா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ வரும்போது உங்களுடைய ராஜ்யத்துல என்ன நினைத்து கொள். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்கிறார். ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துல நானும் வர வேண்டும் என்று அவர் மனம் திரும்பி விசுவாச அறிக்கை செய்தார். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? பார்த்துட்டோம், கல்லந்தான் பக்கத்துலதான் இருக்கிறாப்ல, நமக்கு செய்த எல்லா காரியமும் இயேசுவுக்கும் நடக்குது. ஆனா இந்த இயேசு நீதிமான். ஏன்னா இந்த இயேசுவுக்காக ஒரு பரிசேயன் வந்து நிக்கிறான். கரிய போலம் வெள்ளை போலம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடக்க ஆராதனைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த நிக்கோதேமு நிக்கிறாங்க. சிலுவையை தூக்கிட்டு வரும்போது, நடக்க முடியாம வரும்போது, ஒரு செல்வந்தன் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அந்த சிலுவையை வாங்கி கொஞ்ச தூரம் நடக்கிறாரு. அப்ப இவன் பார்க்கிறான், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல இவருக்கு உதவி செய்கிறார்களே. அல்லேலூயா. ஒரு ஒரு நோக்கி பார்த்தா. இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம இயேசுவை எப்படி நோக்கி பார்க்கிறோம்? சும்மா நம்ம தேவைக்காக மட்டும் பார்க்கறது இல்லை. தேவைக்காக மட்டும் பார்த்துட்டு ஐயோ நடக்கல என்று போக கூடாது. உண்மையா உள்ளார்ந்த எண்ணத்தோட எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவரே தேவன். அல்லேலூயா. அவர் ஒரு தேவன் அல்ல, ஒரே தேவன். அல்லேலூயா. 10ல ஒண்ணு இல்ல, 100ல ஒண்ணு இல்ல, ஒரே தேவன். அவரே தேவன். அவரை தவிர வேற தேவன் இல்ல. அவரை தவிர எனக்கு விடுதலை கிடையாது. அவரை தவிர எனக்கு சுகம் வராது. அவரை தவிர எனக்கு வெற்றி வராது. அவரை தவிர எனக்கு ஆசீர்வாதம் வராது. அவரை தவிர எனக்கு நன்மை வராது. அவர் தான். அத பார்த்தா விசுவாச அறிக்கை பண்ணலாம். ஒரு ராஜ்யத்துல என்னை நீ தெரிந்து கொள்ள. என்ன சொன்னாரு பாருங்க, கடைசி வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் பிரேயர். என்ன சொன்ன தெரியுமா? உங்களுடைய ராஜ்யத்துல நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வருகையில உங்களுடைய ராஜ்யத்துல நான் இருக்க வேண்டும். அம்மா இங்க வந்திருக்கீங்க, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஏதோ ஒரு 70 வருஷம், ஒரு 80 வருஷம், அல்லது ஒரு 90 வருஷம், அல்லது கிறிஸ்துவின் வருகை வந்துட்டா நம்ம இப்படியே செத்து போயிடுவோம். இல்ல, மரணத்துக்கு பிறகுதான் வாழ்வே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? எதுக்கு கிறிஸ்து? கிறிஸ்து எதுக்கு? கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒன்றாகிய மெய்தேவனாகிய கர்த்தரையும் அவரை அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவது நித்திய ஜீவன். அந்த நிலைவாழ்வை கேட்டான். உங்களுடைய ராஜ்யம் எக்ஸலண்ட் பிரேயர். என்னைக்காவது நம்ம அந்த பிரேயர் பண்றோமா? 6 மணி நேரம் சிலுவையில தொங்கின நேரத்துல அவரை சரியா நோக்கி பார்த்து கேட்ட ஒரு ஜெபம், உங்களுடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்துக்கொள். இமீடியட் ஆன்சர். உடனே பதில் கொடுத்தார். நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி வந்து இருக்கீங்கன்னு தெரியுது. நான் சொல்லுவேன், இந்த 1வது தேதி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. நீங்க ருசி பார்க்கணும்னா நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கும். உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான், உங்க கூட இருக்க உங்க அம்மாவுடைய வல்லமையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான், உங்க கூட இருக்க உங்களுடைய சகோதரன் அல்லது யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமென். அது மாதிரிதான், அது மாதிரிதான் இந்த ஆண்டவராகிய தேவனை மையமா, எல்லாத்துக்கும் மேல தலையா
உன்னதமா, உயரமா, எல்லா உரங்களை காட்டில மேலா வச்சு நீங்க அவரை பார்க்கும்போது நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியை உங்களுக்கு செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நல்ல கவனிங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, ரொம்ப முக்கியம், எனக்குள்ள, உங்களுக்குள்ள, எல்லாம் வாசிங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். உங்களுக்குள்ள நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகச் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டதுக்கும் மேலாக உங்களுக்குள்ள அதை உருவாக்குவார். அவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரை சரியா நோக்கி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களே என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேற ஒருவர் இல்லை. அல்லேலூயா. நிறைவாக இந்த நாளின் செய்தி நிறைவாக இந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். கலாத்தியர் 1:4 வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து நம்மளை விலக்கும்படி. ஆமென். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படிப்பட்ட பிரபஞ்சம்? பொல்லாத பிரபஞ்சம். இந்த உலகத்தின் அதிபதி வர்றான். அவர் சொல்றாரு, இதோ இந்த உலகத்துக்கு அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க இந்த உலகத்துக்கு ஒத்த நிற்க முடியாது. அதனாலதான் அவர் சொல்றார், இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து உங்களை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அதை அந்த கள்ளன் சரியா புரிஞ்சான். இந்த குற்றவாளி சரியா புரிஞ்சான். என்ன புரிஞ்சான் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படிதான் இந்த நீதிமான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஆகவே இப்ப நான் இவர்கிட்ட கேட்க வேண்டியது, உம்முடைய ராஜ்யத்துல என்னை நினைத்துக் கொள்ளும் என்று. அல்லேலூயா. இம்மீடியட்டா ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமா வரப்போகிறார். நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், இவை எல்லாத்துக்காக தான் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக தான் அவர் வந்து தொங்கினார். ஆமென். நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த வேதனை இருக்கு, இந்த பாடுகள் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இந்த உபத்திரம் இருக்கு. அவரை பாருங்க, விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை நிச்சயம், வெற்றி சத்தியம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம எப்படியே இப்பொழுது கம்யூனியனுக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். வாங்க, எந்திரிங்க கம்யூனியன்ல.